திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57வது வசனம் 58வது வசனம். இங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய எத்தனை மனுஷன்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனுஷன். எங்கே வருது அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. பைபிள் முழுவதும் நிறைய இடத்துல வருது. இது சூப்பராக இருக்குது. ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்தான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஓகே, இங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு. யாருக்கு சீஷன்? யாருக்கு சீஷன்? யாராயிருந்த? ஐஸ்வர்யவானாயிருந்த. யாராயிருந்த? ஐஸ்வர்யவானாய் பிச்சைக்காரனாயிருந்த இல்ல, ஐஸ்வர்யவானாயிருந்த. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், சீஷனாயிருந்தால் ஐஸ்வர்யவானாய் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யவானாயிருந்தால் சீஷனாய் இருக்க முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? புரியலையோ? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. சீசனாயிருந்தால் ஐஸ்வர்யவானா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? ஏழைகளுக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் தொடச்சி கட்டிட்டு என்ன செஞ்சிடணும்? சீசனா மாறிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யவானா இருந்தால் சீசனா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது என்று. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம், இயேசுவுக்கு சீஷனாகவும் இருந்தான், ஐஸ்வர்யவானாகவும் இருந்தான். அப்ப சீசனாகவும் இருக்க முடியும், ஐஸ்வர்யவானாகவும் இருக்க முடியும். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில், இன்னைக்கு காலை 4 மணி கூட அதை வாசித்துட்டு இருந்தேன், பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. உடனே பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால இது கூடாததல்ல, தேவனால எல்லாம் கூடும். ஐஸ்வர்யவான்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர வைக்க அவரால் முடியும். ஆமென். இங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து நான் வாசிக்கிறோம். இயேசுவுக்கு சீஷனும். யாருக்கு சீஷன்? இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஐஸ்வர்யவான்கள் சீசராகவும் இருக்க முடியும், சீசர்கள் ஐஸ்வர்யவான்களாகவும் இருக்க முடியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த யோசபாத்துக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யாரு? கர்த்தரா சாத்தானா? சரி, யோபுக்கு இவ்வளவு சொத்துக்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது யாரு? சாத்தானா கர்த்தரா? சாத்தானே சொல்லிட்டான். ஆண்டவர் நீங்க ஆசீர்வச்சனாலதான் பெருகிருச்சு. ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கிற மாத்திரம் நிறுத்துங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ அவனுக்கு விளங்கிருச்சு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால தான் என்ன செய்யுது, பெருகிக்கிட்டே போகுது சொத்து யோபுக்கு. ஆமே. இங்க அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த. அப்ப இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு கொடுத்தது யார்? கர்த்தரா சாத்தானா? கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்கிற அந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஆமே. ஒருத்தர் சொல்றாரு, அடியேனுக்கு 2 சட்டைகள், ஒன்று கொடியில் ஒன்று உடம்பில். கிறிஸ்தவ ஜனங்கள் சத்தியத்தை விட்டு விலகி தத்துவத்தை பிடித்து கொண்டு இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஜனங்கள் சத்தியத்தை பிடிக்கிறத விட்டுட்டாங்க, எதை பிடிச்சுக்கிட்டாங்க? அதனாலதான் தருத்திரம். சபைக்கு 25 வருஷம் போய் வாழவே இல்லை அவங்க. இப்படிப்பட்ட தத்துவங்களை என்ன செஞ்சுக்கிறது? இப்படிப்பட்ட குருட்டுத்தனமான கொள்கைகளை பிடிச்சு தொங்கிக்கிட்டு கிடக்கிறது. இப்படிப்பட்ட குருட்டுத்தனமான
கொள்கைகளை பிடிச்சி என்ன செய்யறது, தொங்கிக்கிட்டு கிடக்கிறது. அப்புறம் எங்கிட்ட ஆசீர்வாதம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும்? சத்தியத்தை பாருங்க விட்டு விட்டு ஜனங்கள் தத்துவத்தை பிடித்து கொண்டதுனாலே தான் அநேகர் பாருங்க இன்றைக்கு வாழ வேண்டிய அளவுக்கு என்ன செய்யல, வாழல. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தத்துவங்களை பிடித்துக் கொள்ளாதீர்கள். தத்துவத்தில் தூக்கி ஓரத்தில் போட்டுருங்க. தத்துவம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எதுதான் முக்கியம்? சத்தியம் தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த உலகத்தில் சுடர்களை போல நீங்க பிரகாசிக்கணுமா, ஒளி வீசணுமா, நல்லா இருக்கணுமா, தத்துவத்தை பிடிக்க கூடாது, ஜீவ வசனத்தை என்ன செய்யணும், பிடிக்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், தத்துவத்தை தூக்கி எறியுங்கள், தத்துவங்களை உதறி தள்ளுங்கள். தத்துவம் முக்கியம் கிடையாது, சத்தியம் தான் முக்கியம். சத்தியத்தை பிடித்துக் கொண்டிருக்க சொன்னால் சுடர்களைப் போல இந்த உலகத்திலே, இந்த பூலோகத்திலே, இந்த மண்ணுலகத்திலே பிரகாசிப்பீர்கள். ஆமே. எனக்கு அநேக ஊழியக்காரர்கள் பாருங்க இங்க வந்து நின்றுக்கிட்டு தத்துவத்தை அள்ளி இறக்கிறது, தத்துவத்தை அள்ளி இறக்கிறது. தத்துவத்தை அள்ளி இறக்கிறதுக்கு கத்திர அழைச்சிருக்கிறாரு. தத்துவத்தை யாருனாலும் பேசலாங்க. மேடை பேச்சாளர்கள் நிறைய பெருகிட்டாங்க இந்தியாவில். வெட்டம்னா 2 மணி நேரம் தண்ணி குடியாம கூட பேசுறவங்களா இருக்கிறான். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறாரு. இங்க வந்து தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். சத்தியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே ஈசாக்கு 100 மடங்கு என்ன செய்தான், பலனடைந்தான். ஆமென். எல்லாம் பாருங்க, சத்தியம். சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது குடும்பங்கள் தலை துவங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒருவேளை சாதாரண நிலையில் நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு கஞ்சியும் ஒரு தேங்காய் சிலையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம். நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை பிடித்துக் கொண்டு சொன்னால் குடும்பங்கள் செழித்து தலை துவங்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே இங்க அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான், சீஷனாகவும் இருக்கிறான், ஐஸ்வர்யவானாகவும் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு என்ன செய்தானாம், இயேசுவின் சரீரத்தை வாங்கி கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணினானாம். யார? இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தானாம், அடக்கம் பண்ணினானாம். இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். மார்க் 15ஆம் அதிகாரத்திலே பாருங்க 43ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு துணிந்து போய் என்ன செய்து, துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். சாதாரண மனுஷன் பிலாத்தோடைய அரமனை வாசல்ல கால வைக்க முடியாது. பிலாத்து அந்த தேசத்தினுடைய அதிபதி. சாதாரண ஆட்கள் உள்ள விட மாட்டாங்க, தூக்கி வெளியே போட்டுருவான். அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுக்குன்னு சில அந்தஸ்துகளா இருந்தது. உள்ள நுழையணும், அவர்கிட்ட பேசணும்னா. யோசேப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அரிமத்தியா ஊரான யோசேப்பு துணிந்து உள்ள போய் அரண்மனைக்குள்ள போய் பிலாத்துட்ட பேசுறான். இயேசுவின் சரீரத்தை எடுத்து நான் அடக்கம் பண்றதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு அவன் எழுதப்பட்டிருக்கிறது, அனுமதி கொடுத்தான் என்று. யோசேப்பு கனம் பொருந்தியவனாய் இருந்தான், ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தான், ஒரு செல்வாக்கு மிக்கவனாய் இருந்தான். எனவேதான் அந்த காரியத்தை வேணால் அன்னைக்கு செய்ய முடிஞ்சு. இல்லைனா இயேசுவின் சரீரத்தை அவ்வளவு மதிப்பு மரியாதையோடு அவ்வளவு வாசனை திரவியங்களோடு அன்னைக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அடக்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா போட்டு இருந்திருப்பாங்க. பணங்க, இவ்வளவு பணம் தேவை. எல்லாருக்கும் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? தத்துவம் பேசலாம் இன்னொரு அப்படி இப்படின்ட்டு, எல்லாம் பணம் இருந்தால் தான் இப்படி காரியத்தை செய்ய முடியும். ஆகவே யோசேப்பு செல்வாக்கு மிக்கவனாக ஒரு அந்தஸ்து உள்ளவனாக இருந்தபடினாலே தான் துணிந்து உள்ள போய் கேட்க முடிஞ்சு. அவன் என்ன செஞ்சான்,
கொடுத்தான். கொடுத்து அன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மதிப்போடு மரியாதையோடு அன்றைக்கு ஒரு அடக்கத்தினை செய்தான், அவன் செய்தான். ஆமென். ஆகவே யோசேப்பு கனம் பொருந்தியவனாய் இருந்தபடினாலே, அவன் ஆலோசனைக்காரனாய் இருந்தபடினாலே, அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடினாலே தான், அவன் செல்வாக்கு மிக்கவனாய் இருந்தபடினாலே தான் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை அவன் கேட்டான். அதை பாருங்க எடுத்துக்கொண்டு வந்து அடக்கம் பண்ணினான். ஒரு ஏழைகள் போய் கேட்டிருந்தாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏப்பா உனக்கே கஞ்சிக்கு வழி இல்லை, நீ எப்படி அடக்கம் பண்ணுவ? நாங்கள் கவர்மெண்ட் பார்த்துக்குறோம், போ கவர்மெண்ட் சார்பான செஞ்சுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அடித்து பற்றி விட்டுருப்பாங்க. வெளியே போன கழுத்தை பிடிச்சி தள்ளியிருப்பாங்க. யோசேப்பினால அவ்வளவு மதிப்பு மரியாதையோடு அன்றைக்கு அந்த காரியம் நடந்தது. எனவே புதிய ஏற்பாட்டிலேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். ஆமே. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லைங்க, புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம் இதெல்லாம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யாரு? பிசாசா கத்தரா? சொல்லுங்க, பிசாசா கத்தரா? கத்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டிருக்கும் சொல்லுங்க. நீங்க சும்மா தூக்கி போட்டு வந்துட முடியுமா? போய் அது எவ்வளவு பணம் செலவழிக்கணும் பாருங்க. யூதர்கள் சாதாரணமாக சரீரத்தை அடக்கம் பண்ண மாட்டாங்க. வெள்ளை போலம், கரிய போலம், நலதைலம் இவைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த சரீரத்தில் அப்ளை பண்ணி பூசி பல மாதங்களுக்கு அந்த சரீரம் அழுகக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் அவங்க போய் அப்ளை பண்ணி எல்லாம் செஞ்சு தான் அவங்க அவ்வளவு தூரம் அதை வந்து ஒரு சரீரத்தை வந்து அடக்கம் பண்ணுவார்கள். யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான், எவ்வளவு அருமையாக அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை அவன் அடக்கம் பண்ணியிருப்பான் என்பதை நீங்கள் கவனியுங்கள். எனவே புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். எனவே கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும், நான் மதிப்புள்ளவனாய் இருக்க வேண்டும், நான் செல்வாக்குள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விரும்புகிறாரா? விரும்பலையா? விரும்புகிறார். ஆமென். அப்போ அன்றைக்கு யோசேப்பு கையில் நிறைய பணம் இருந்துச்சு, செல்வங்களாக இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்தனால தான் அதெல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சுச்சு. இன்றைக்கி உங்கள் கையில் நிறைய பணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பைபிள் நிறைய என்ன செய்யலாம்? பிரிண்ட் பண்ணலாம். ஆமென். ஆலயத்தை கட்டலாம். அப்படித்தானே? ஆலயத்தை என்ன செய்யலாம்? கட்டலாம். சிலர் பேக்குன்னு அப்படியே முழிப்பாங்க, ஆலயத்தை கட்டணுமா? இருக்கீங்களா? உங்கள் கையில் நிறைய பணம் என்னங்க பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஒயின் ஷாப் திறப்பீங்களா? சாரா கடை ஆரம்பிப்பீங்க? பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசு கிறிஸ்தவ மக்களுடைய மனதை எதை விதைச்சி வச்சிருக்கான் தெரியுமா? பணம் இருக்கக்கூடாது, அவன்கிட்ட ஐஸ்வர்யம் அவன்கிட்ட இருக்கக்கூடாது, பரலோகம் போக முடியாது, ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாது, ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாது. ஐஸ்வர்யம் நிறையா இருந்தா கர்த்தர் ஒன்று ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். ஐஸ்வர்யவான்கள் அவர்கள் வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. இப்படியே போதிச்சு விதைச்சி வச்சிருக்கிறான். அவனுக்கு ஒன்று விளங்கிருச்சு, கிறிஸ்தவங்க கையில் நிறையா பணம் போயிடுச்சுன்னா இவன் கண்டிப்பாக என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான், பைபிளை பிரிண்ட் பண்ணுவான், சுவிசேஷத்தை அறிவிப்பான், சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் செஞ்சுருவாங்க, ஈஸியாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு விளங்கிருச்சு. துன்மார்க்கங்கள் நிறையா பணம் இருந்துச்சுன்னா 100 சாராய கடையை திறக்கலாம், தேசத்தை நாசமாக்கலாம், அழிக்கலாம், குடும்பத்தை கெடுக்கலாம் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் தவறான விதைகளை கொண்டு வந்து யாருடைய மனதில் விதைச்சி வச்சிருக்கிறான்? கிறிஸ்தவருடைய மனதிலே. இதை விதைக்க வைக்கிறதுக்கு பிசாசு யாரை யூஸ் பண்ணியிருக்கிறான்? பாஸ்டர்களை. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், அநேக பாஸ்டர்களை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், விதைக்க வைக்கிறான். ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாது பிரதர், பணம் இருக்கக்கூடாது பிரதர், வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாது பிரதர், எங்கிட்ட ஆலயத்தை கட்டுறது, எங்கிட்ட சர்ச்சுக்கு பெரிய இதை செய்கிறது, ஊழியத்தை எப்படி பண்ணுறது? தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்து கொள்ளுங்கள், தேவனை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் நிறையா பணம் இருந்தால் ஊழியத்தை என்ன செய்யலாம்?
செய்யலாம். தேவனுடைய ராஜ்யம் பாருங்க விஸ்தாரம் அடைவதற்கு என்ன செய்யலாம்? அதை செலவிடலாம். ஆகவே தேவனுக்காக, அவருடைய திட்டத்துக்காக இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டிலேயும் அநேக ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக காரியங்கள் என்ன செய்தார்கள் என்பதை சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.